இந்திய ராணுவத்தின் நீண்ட தூர தாக்குதல் திறனை மேலும் பலப்படுத்தும் வகையில் இந்திய பாதுகாப்புத்துறை பினாக்கா MK4 ராக்கெட்டை உருவாக்கும் பணியை தீவிரப்படுத்தியுள்ளது. உள்நாட்டிலேயே உருவாக்கப்பட்ட பினாக்கா பல்குழல் ராக்கெட் ஏவுகணை அமைப்பின் மிகவும் மேம்பட்ட பதிப்பான பினாக்கா MK4 300 கிலோமீட்டர் தூரம் வரை இலக்குகளை துல்லியமாக தாக்கும் திறனுடன் உருவாக்கப்பட்டு வருகிறது. இந்த ராக்கெட்டின் ப்ரீ புரொடக்ஷன், அதாவது முன் உற்பத்தி மாதிரிகள் 2028ஆம் ஆண்டுக்குள் தயாராகும் என சொல்லப்படுகிறது. அதன்பின் விரிவான தொழில்நுட்ப சோதனைகள் நடைபெறும். அவை வெற்றிகரமாக முடிந்தால் 2030ஆம் ஆண்டில் உற்பத்திக்கான அனுமதி பெற்று இந்திய ராணுவத்தில் சேர்க்கப்படும் என DRDO தெரிவித்திருக்கிறது. பினாக்கா ராக்கெட்டின் முந்தைய பதிப்புகள் 40 கிலோமீட்டர், 75 கிலோமீட்டர், 120 கிலோமீட்டர் வரை தாக்கும் திறன் பெற்றிருந்தன. தற்போது உருவாகும் MK4 என்ற பதிப்பு அதைவிட 2.5 மடங்கு அதிகமாக, அதாவது 300 கிலோமீட்டர் வரை சென்று தாக்கும் திறன் கொண்டது. இந்த புதிய ராக்கெட் எதிரி நாட்டுக்குள் புகுந்து கட்டுப்பாட்டு மையங்கள், ஆயுத கிடங்குகள், வான் பாதுகாப்பு அமைப்புகள் மற்றும் பெரிய ராணுவ முகாம்களை தாக்கி அழிக்கும். குறிப்பாக முக்கிய இலக்குகளை பாதுகாப்பான தூரத்திலிருந்தே துல்லியமாக அழிக்கும் வகையில் வடிவமைக்கப்பட்டுள்ளது. இதில் இனிஷியல் நேவிகேஷன் மற்றும் முனைய வழிகாட்டுதல் போன்ற அதிநவீன தொழில்நுட்பங்கள் பயன்படுத்தப்படுவதால் குறைந்த எண்ணிக்கையிலான ராக்கெட்டுகளிலேயே அதிக துல்லியத்துடன் இலக்குகளை தாக்க முடியும். இதன் மூலம் வெடிமருந்து பயன்பாடும் குறைந்து போர் திறனும் அதிகரிக்கும். அமெரிக்காவின் ATACMS என்ற நீண்ட தூர தாக்குதல் அமைப்புக்கு இணையான திறன் கொண்டதாக பினாக்கா MK4 கருதப்பட்டாலும் தற்போதுள்ள பினாக்கா ஏவுதளங்கள் மற்றும் தளவாடங்களையே பயன்படுத்த முடிவதால் புதிய உள்கட்டமைப்பு தேவையில்லை என்பது இதன் முக்கிய பலமாகும். சமீபத்தில் 120 கிலோமீட்டர் நீண்ட தூர வழிகாட்டும் பினாக்கா ராக்கெட் வெற்றிகரமாக சோதிக்கப்பட்ட நிலையில் எதிர்காலத்தில் 450 கிலோமீட்டர் தூரம் வரை தாக்கும் பதிப்பையும் உருவாக்கும் பணிகளை DRDO பரிசீலித்து வருவதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. 300 கிலோமீட்டர் தூரம் தாக்கும் பினாக்கா MK4 இந்திய ராணுவத்தின் நீண்ட தூர தாக்குதல் திறனை புதிய உயரத்திற்கு கொண்டு செல்லும் முக்கிய ஆயுதமாக அமையும் என பாதுகாப்பு நிபுணர்கள் கருதுகின்றனர்.